கண்டிப்பா மக்கள் ஆல்ரெடி இன்னைக்கு எல்லாருமே அத பத்தி தான் பேசுறாங்க. ஏன்னா, நீங்க ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சரா இருக்கணும்னா, அதுக்கு சில தகுதிகள் வேணும். இந்த மாரி ஒரு கேவலமான தகுதி என்ன தண்ணி அடிச்சு தூங்கிட்டு இருக்கிறது, பெண்களோட ஊர் சுத்துறது, அதுக்கப்புறம் உட்காந்து லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உட்காந்து சூசைட் பண்றது. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லீடரோட குவாலிட்டீஸ் இல்ல. ஒரு தலைவர்ங்கிறபோது மக்கள் வந்து மக்களுக்கு என்ன செய்றீங்க? தொகுதியில போய் என்ன பண்றீங்க? மக்களுக்கு என்ன வளர்ச்சி குடுத்துருக்கீங்க? அவங்க வாழ்வாதாரம் எப்படி உயருது? அவங்களுக்கு வந்து தேவையான வேலைவாய்ப்பு, எப்படி இண்டஸ்ட்ரி டெவலப்மென்ட், டூரிசம் நம்மளுக்கு அப்புறம் தான் பார்த்து முன்னாடி வந்து சென்னை மட்டும் தான் வந்து பெரிய ஒரு ஏர்போர்ட்டா இருந்தது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாரும் வந்து இத தான் வந்து யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவோட ஏர்போர்ட்ல இது பெங்களூர் ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சைஸ் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜூப்ளி ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எஃப்எஸ்ஐலேருந்து ஏகப்பட்ட இது வந்து டெவலப் ஆயிருக்கு. நம்ம ஊர்ல ஒரு எஃப்எஸ்ஐ ஒருத்தர் ஒரு பர்ட்டிகுலர் நபர்கிட்ட இருந்து ஒரு பெரிய வந்து டிமாண்ட் பண்ணி, ரொம்ப டார்ச்சர் பண்ணி, ஒரு எஃப்எஸ்ஐ கூட குடுக்க மாட்றாங்க. வேணா இது அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ரொம்ப காசு டிமாண்ட் பண்ணி, இது ரொம்ப டார்ச்சர் தான் பண்றாங்களே தவிர, ஒரு வளர்ச்சி நோக்கி இவங்க வந்து பண்ண மாட்றாங்க. இவங்க குடும்பம் எப்படி சம்பாரிக்கிறது? இவங்க எப்படி கலெக்ஷன் பண்றது? ட்ரக்ஸா இருக்கட்டும், போதைப் பொருட்களா இருக்கட்டும், கிட்னி திருட்டா இருக்கட்டும், நீங்க வந்து காலேஜ், ஸ்கூலு எல்லாமே வந்து எல்லா தொழில் ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், ஜி ஸ்கொயர் மாரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வளர்த்து விட்டு, நீங்க எந்த தொழில் எடுங்க, எல்லா தொழிலுமே இவங்க தான் முன்னிலைமா இது நீங்க டிரான்ஸ்பாண்டரா இருந்துச்சுன்னா, ஈபி ஒரு ஒரு மெகாவாட் போடணும்னா, இவங்க கிட்ட தான் எல்லாம் இவங்க லைசென்ஸ் எல்லாம் இவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து எல்லா தொழிலுமே இவங்க தான் வந்து பண்ணணும். இவங்க தான் இந்த குடும்பம் டாஸ்மாக்ல மிக்ஸ் பண்ற தண்ணி கூட ஸ்ப்ரிங்ஸ் வாட்டர்ன்னு அது கூட மிக்ஸிங் கூட இவங்க தான் பண்றாங்க. ஊறுகாய் மொதற்கொண்டு விடல. ஒரு டாஸ்மாக்ல பார்ல வந்து ஒரு முட்டை பொடி மாஸ் கூட விட மாட்றாங்க. அது கூட இவங்க தான் செய்யணும்னு சொல்லி இந்த குடும்பமே தான் எல்லாத்தையும் இன்வால்வ் மொத்தம் இன்னைக்கு வந்து 50,000 கோடி வருமானம் வருதுன்னா, அது 1,00,000 கோடி வர வேண்டிய இடம். இதுல வந்து நெறைய டாஸ்மாக் வந்து பொய் கணக்கு போட்டு லைசென்ஸே இல்லாம நடத்திட்டு இருக்காங்க. பாருக்கு ரூ. 10 அதிகமா விக்கிறாங்க. அத கேட்க ஆள் இல்ல. அதே மாரி வந்து இதுவரைக்கும் பில்லு குடுக்காம ஒரு பொருள் விக்கிறாங்க. இந்த அவமானம், இந்த இது வந்து எப்படி இது உலகத்துல நடக்காத ஒரு விஷயம். எந்த ஸ்டேட்லயும் இது மாரி நடக்கிறதில்ல. இது வந்து இந்த அவலநிலை வந்து மாற்றம்